Swarm Robotics. ஹாய், திஸ் இஸ் ஓமேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ். இந்த ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறதுனால இல்லை என்னென்ன இருக்குது பதிலாக ஃபஸ்ட் வந்து ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ்னால் என்ன, அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வாம் இன்டெலிஜென்ஸ், த தேர்ட் ஒன் வந்து ஸ்வாம் இன்டெலிஜென்ஸ், ஃபோர்த் ஒன் ஸ்வாம் பிஹேவியர், அடுத்து கோல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இன் ஸ்வாம் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் ட்ரோன் ஸ்வாம்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வாம் ரோபோட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்வாம் ரோபோட் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக சிங்கிள் ரோபோட் கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் ரோபோட் வந்து ஒரு டாஸ்க்கை வந்து பர்ஃபார்ம் பண்ணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மல்டி ரோபோட்ஸ் வந்து ஒரு சிஸ்டமாக ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த குரூப்பிங் ஆகி கிட்டத்தட்ட ஆக்டிவேட் பண்ணுறது. இது எப்படின்னா ஒரு பறவைகளில் ஒரு கூட்டமாக இயங்கி பறக்கும். இப்போ ஒரு பறவை வந்து இன்னொரு பறவையோடு சேர்ந்து கிட்டத்தட்ட பறக்கும் அளவா அந்த மாதிரி ஒரு பெரும் கூட்டத்தை வந்து இந்த பறவைகள் வந்து ஏற்படுத்துகிற மாதிரி கிட்டத்தட்ட அந்த அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஸ்வாம் பிஹேவியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வாம் ரோபோட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதாவது இண்டிவிஜுவல் ரோபோட்ஸ் எல்லாமே ஒரு குரூப்பாக வந்து ஒரு குரூப்பிங் ஆகு அதிலிருந்து ஒரு சிஸ்டமை ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ஸ்வாம் ரோபோட்டிக். இந்த ஸ்வாம் ரோபோட்டிக்கோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் பிஹேவியர். கலெக்டிவ் பிஹேவியர் அப்படின்னு என்ன அப்படின்னா ஒரு ரோபோட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் ஒரு மல்டிபிள் ரோபோட் சேர்ந்து பண்ணும்போது ஒரு நிறைய அந்த டாஸ்க் வந்து அந்த பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்பீடும் வந்து அதிகமாக இருக்கும். ஒரே நேரத்தில் ஒரு ரோபோட் வந்து கண்காணிக்கிற இப்போ ஒரு ரோபோட் வந்து இப்போ டிஃபென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாவோ அந்த மாதிரி இடத்துல ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்து அந்த ரோபோ மட்டுமே பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மல்டி ரோபோட் சேர்ந்து பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 360 டிகிரியில் ஒரு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு குயிக் பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கும். அதே நேரத்தில் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட் பண்ணுதா ஸோ அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறது, இதுக்காக நம்ம வந்து ஒரு கண்காணிக்கிறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இல்லை. இதை வந்து இன்னொரு ரோபோட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறப்ப இன்னொன்று அது ஒரு வேளை ஒரு பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் அந்த ஒரு குரூப்பிங்கில் இருக்கக்கூடிய எல்லா ரோபோட்ஸும் சேர்ந்து இயங்குறப்போ அது பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதுதான் அந்த ஸ்வாம் ரோபோட். ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்வாம் ரோபோட்டோட மெயின் ஐடியா. அடுத்து இந்த கலெக்டிவ் பிஹேவியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட கலெக்டிவ் பிஹேவியர் என்ன அப்படின்னா இதோட ஸ்வாம் பிஹேவியர் தான் இதோட கலெக்டிவ் பிஹேவியர். இந்த ஸ்வாம் பிஹேவியர்னால இதில் ஒரு ரோபோட் வந்து இன்னொரு ரோபோட்டோட ஒரு மிங்கிள் ஆகி ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணும். அப்படி ஃபார்ம் பண்ணும்போது இந்த ரோபோட்ஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சோசியல் இன்செக்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அது பறவைகள்லாம் கூட்டமாக ஒரு மின்மினி பூச்சிலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரும் கூட்டமாக வந்து இரவு நேரத்தில் பயணிக்கும். அதே மாதிரி இந்த புறாக்கள்லாம் கூட்டமாக மாலை நேரத்தில் போகும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்வாம் ரோபோட்டும் ஒரு குரூப்பிங்காக இருக்கும். எப்படி இந்த பறவைகள் ஏதாவது மாதிரி ஒரு பூச்சிகள் வந்து ஒரு கூட்டமாக போகிற மாதிரியும் இந்த எறும்புகள் ஒரு கூட்டமாக வந்து இயங்கும் அல்லவா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து எறும்புகள் கூட்டமாக போகும். இந்த மாதிரி நிறைய ஸ்வாம் பிஹேவியர் வந்து நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி தான் இந்த ஸ்வாம் ரோபோட் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இந்த ஸ்வாம் ரோபோட்டோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்விரான்மெண்ட், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ரோபோட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். வின்டர் சீசன்னா அந்த வின்டருக்கு ஏற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதா இருக்கலாம். அந்த சென்சார்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரோபோட்டுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். எல்லாமே வந்து மிங்கிள் பண்ணும்போது ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சென்சார்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரெண்ட் சென்சார்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஒரு இது வந்து ஒரு சவுண்ட் வேவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணால் அந்த இதில் மட்டும்தான் கிளாரிட்டி கொடுக்கும். இன்னொன்று வந்து லேசர் சோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த லைட் சோர்ஸ் வச்சு தான் அது வந்து பார்த்து வந்து டிடெக்ட் பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொரு ரோபோட்டுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். அப்போது ஒரு ரோபோட்டால் ஒரு இடத்துல வந்து செய்ய முடியாத வேலையை இன்னொரு ரோபோ வந்து குரூப்பிங்காக இருக்கும் போது செய்ய முடியும். இப்போ ஒன்றுனால கண்காணிக்க முடியல அப்படின்னாலும் மானிட்டர் பண்ண முடியல அப்படின்னா இன்னொரு ரோபோட்னால மானிட்டர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த ஸ்வாம் ரோபோட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்வாம் ரோபோட்டோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாம் பிஹேவியர் தான். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வாம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ஸ்வாம் இன்டெலிஜென்ஸ்க்கு காரணம் ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு சோசியல் இன்செக்ட்ஸாக இது வந்து பயன்படுத்தப்படுது. சோசியல் இன்செக்ட்ஸ் லைக் சோசியல் ஆன்ஸ் இந்த மாதிரி அதர் ஃபீல்ட்லேயும் கூட இந்த நேச்சருக்கு ரியாக்ட் ஆகிற மாதிரி இந்த ஸ்வாம் ரோபோட்ஸ் வந்து இருக்கும். இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வாம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மேஜர் ரோலே ஸ்வாம் பிஹேவியர் தான்.
அடுத்து இந்த ஸ்வாம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்ன நம்ம பார்த்துக்கலாம். ஸ்வாம் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இதே நோக்கம் வந்து இந்த எமர்ஜென்ட் பிஹேவியர். இந்த எமர்ஜென்ட் பிஹேவியரோட இது என்னென்னா, ஸ்வாம் பிஹேவியர்னால இது எல்லா இடத்துலையுமே வந்து ஸோ ஈஸியாக வந்து இந்த ரோபோட்ஸ் வந்து ஒரு ரோபோட்டோட இன்னொரு ரோபோட் வந்து மிங்கிள் ஆயிரும் இந்த பிஹேவியர் இருக்கிறதுனால. அடுத்து இந்த ஸ்வாம் பிஹேவியரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் ஸ்வாம் பிஹேவியர் அதுதான் வந்து ஒரு மேஜர் ரோல். ஏன்னா இதில் ஒரு சிம்பிள் ஒரு சின்ன ஒரு ரோபோட்டுனால இந்த பார்த்திங்கன்னா ஒரு ரோபோட் வந்து பெரிய சைஸ்லாம் இருக்காது, ஒரு மினி சைஸ் ரோபோட்டு தான் இருக்கும். இந்த மினி சைஸ் ரோபோட் தான் ஆக்டிவேட் பண்ணணும். எப்படி ஒரு இன்செக்ட்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இன்செக்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த ரோபோட் வந்து டிசைன் பண்ணுறாங்க. இதோட கீ ஃபேக்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஃபீட்பேக். இந்த ரோபோட் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபீட்பேக் வந்து கொடுக்கும். அந்த ஃபீட்பேக் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட இண்டிவிஜுவல் அந்த ரோபோட்டோட கண்டிஷன்ஸ் பொறுத்து தான் ஒரு பிக்கஸ்ட் குரூப்பில் அந்த ஸ்வாம் பிஹேவியரோட அந்த பிக்கஸ்ட் குரூப்பில் ஒவ்வொரு ரோபோட்டும் வந்து இந்த கான்ஸ்டன்ட் ஃபீட்பேக் வந்து கொடுத்துட்ருக்கும். ஒரு ஃபீட்பேக் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் அதோட கான்ஸ்டன்ட் சேஞ்சஸுமே வந்து இருக்கும். ஏன்னா ஒரு ரோபோட் வந்து இங்கே ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகுதுன்னா அதோட சேர்ந்துருக்கிற இன்னொரு ரோபோட்ஸ் என்ன ஆகும்னா குரூப்பிங்காக அப்படியே வந்து அது இங்கே அந்த எங்கே போகுதோ எல்லாமே மிங்கிளாகி சேர்ந்து போயிட்டே இருக்கும். அதுதான் இந்த கான்ஸ்டன்ட் ஃபீட்பேக்னு சொல்கிறதும் சரி, அந்த கான்ஸ்டன்ட் சேஞ்ச் அப்படிங்கிறதும் இதை பொறுத்து தான் டிட்டர்மைன் பண்ணப்படுது. இது எதுக்காக பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் கம்யூனிகேஷன்ஸ்க்காக இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த லோக்கல் கம்யூனிகேஷனும் எதை பொறுத்து அமையுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தான். இதில் ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பயன்படுத்தி யூஸ் பண்ணுற இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் அப்புறம் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. இதுக்கான அலைவரிசையில் வச்சு தான் வந்து இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியோட அலைவரிசையாக இருக்கலாம். அப்புறம் இந்த இன்ஃப்ராரெட் அதை கதிர்வீச்சு பொறுத்து இந்த ரோபோட்ஸ் வந்து சென்சரை ஆக்டிவேட் பண்ணி டீட்டெயில் ரிப்போர்ட் வந்து கொடுக்கும். அடுத்து இதோட கோல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இந்த கோல்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோட் வந்து பெரிய சைஸில் க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு மல்டிபிள் ரோபோ ஒரு சிங்கிள் ரோபோ ஒரு இண்டிவிஜுவல் ரோபோவை சிங்கிளாக இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் ரோபோ டிசைன் பண்ணுறதுக்கான ஆகக்கூடிய காஸ்ட்டை விட இந்த மல்டி ரோபோட் சிஸ்டம் ஒரு ஸ்வாம் ரோபோட்ஸை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப காஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் இது வந்து மினியேச்சராக இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய ரோபோட்ஸ்லாம் இருக்காது. ஒரு குரூப்பிங்கில் ஒரு சின்ன ரோபோட்ஸ் ஒரு குரூப்பை கொண்டு போய் விட்டாலும் இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா கொடுக்கும். அடுத்து இது வந்து மோர் ரோபஸ்ட், அதே நேரத்தில் மோர் ஃப்ளெக்சிபிள். ஒரு டிஃப்ரெண்ட் மிஷன்ஸை ஒரு சிங்கிள் டாஸ்கில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த ஸ்வாம் ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதோட அப்ளிகேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லிபோட் ரோபோட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. லிபோட் ரோபோட்டிக் சிஸ்டம். இந்த லிபோட் ரோபோட்டிக் சிஸ்டமோட மேஜர் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட லோ காஸ்ட்டாக இருக்கும். அதே நேரத்தில் அவுட்டோர் ஸ்வாம் ரோபோட்டாக இது வந்து ஆக்டிவேட் பண்ணப்படுது. இது அவுட்டோர் ஸ்வாம் ரோபோட்டாக இதை ஆக்டிவேட் பண்ணுற அதே நேரத்தில் இது இண்டோர் ஸ்வாம் ரோபோட்டாக இருக்காது அப்படின்னா இது இண்டோர் ஸ்வாம் ரோபோட்டாகவும் இருக்குது. இதில் வந்து ஜிபிஎஸ் சென்சார் யூஸ் பண்ணுறதுனால அந்த கம்யூனிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப புவராக இருக்கும். ஆனால் இதே வந்து ஒரு ஜிஎன்எஸ்எஸ் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஜிஎன்எஸ் சிஸ்டம் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார் அப்படிங்கிறதுல அந்த ஜிஎன்எஸ் சிஸ்டம் வந்து பயன்படுத்தப்படுது. அந்த ஷூட்டிங் ஸ்டாரில் ஜிஎன்எஸ் சிஸ்டம் பயன்படுத்துறதுனால என்ன அப்படின்னா அதோட பெனிஃபிட் வந்து ஒரு எமர்ஜென்சி பிஹேவியர் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதில் மைக்ரோ ஏர்வேஸ் அப்படிங்கிறதும் பயன்படுத்தப்படுது. இந்த லிபோட் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா இண்டோர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் வந்து பயன்படுத்துகிறாங்க. இண்டோர் ஸ்வாம் ரோபோட்டாகவும் இது வந்து ஆக்டிவேட் ஆகும். இதில் கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன் காரணம்னா இது இந்த இன்சைட் பில்டிங்ஸில் வந்து இதோட கம்யூனிகேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஒய்ஃபை யூஸ் பண்ணாலும் கூட. அடுத்து அந்த லிபோட்ஸ் ரோபோட் அப்படின்னா என்னென்னா லைப்ரரியன் ரோபோட். இது வந்து ஒரு லைப்ரரியன் ரோபோட். இது வந்து ப்ளூடூத் மாடியூலை பேஸ் பண்ணி தான் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அடுத்து மைக்ரோ ரோபோட். இந்த மைக்ரோ ரோபோட் வந்து எங்கே உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லேபில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ஸ் லேப் அப்படிங்கிற லேப் யூனிவர்சிட்டி ஆஃப் லிங்கன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா யூகேல தான் இந்த மைக்ரோ ரோபோட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மைக்ரோ ரோபோட் அங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மைக்ரோ ரோபோட் வந்து 4 சென்டிமீட்டர் சர்க்குலர் சாசிஸில் இருக்கும். இதோட காஸ்ட் வந்து ரொம்ப லோ. ஸோ லோ காஸ்ட், அதே நேரத்தில் ஓப்பன் பிளாட்ஃபார்மாக இருக்கும். இது ஓப்பன் பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால ஸோ வேரியஸ் அப்ளிகேஷன்ஸை வந்து இது ஒரே நேரத்தில் செய்ய முடியும். ஸோ வெரைட்டி ஆஃப் ஸ்வாம் அப்ளிகேஷன்ஸை வந்து இந்த மைக்ரோ ரோபோட் பர்ஃபார்ம் பண்ணுது. இதோட அப்ளிகேஷன்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லோ காஸ்ட் இருக்கும். அதே நேரத்தில் இது மினியேச்சராக இருக்கிறதுனால இப்போது ஒரு மைக்ரோ மெஷினரி சிஸ்டமில் இது வந்து ஆக்டிவேட் ஆகும். அது ஹியூமன் பாடியில் ஒரு மைக்ரோ மெஷினரியாக வந்து இதை இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து சென்ஸ் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணி சொல்லும் இந்த ஸ்வாம் ரோபோட். இது அடுத்து எங்கெங்கே அப்ளை ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரொம்ப
இது அடுத்து இது வந்து அப்ளை ஆகிறது எங்கன்னா இப்போ வயல்வெளியில் அந்த மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் செப்பனிங் டாஸ்க் இது வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. அதே நேரம் சுரங்கத்தில் வந்து இது பர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு ரிஸ்க் மிஷன்ஸில் வந்து இதை பயன்படுத்தப்படுற, அதாவது ஒரு செக்யூராக ஒரு பார்டரில் ஒரு எதிரிகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து இது பயன்படுத்தப்படுது. ஸோ மிலிட்ரி வேலையிலலாம் வந்து இது வந்து பயன்படுத்துகிறேன். ஸ்வாம் மிலிட்ரி ரோபோட்ஸ் வந்து இருக்குது. இந்த ஸ்வாம் மிலிட்ரி ரோபோட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னா, இந்த ஸ்வாம் ரோபோட்ஸில் அந்த ஸ்வாம் மிலிட்ரி ரோபோட்ஸ்லாம் ஒரு குரூப்பிங் அந்த ஸ்வாம் பிஹேவியரை பேஸ் பண்ணி குரூப்பிங் ஆகிடும். அடுத்து குரூப்பிங் ஆனது இது வந்து ஒரு அட்டானமஸ் ஆர்மியாகவே மாறிட ஆரம்பிச்சிடும். ஒரு தன்னிச்சையாக வந்து ஒரு இராணுவ படையே வந்து இந்த ஸ்வாம் ரோபோட்டே உருவாக்கி ஸோ கண்காணிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ யாராவது எதிரிகள் இருக்காங்களா, யாராவது எதிரிகள் உள்ளே வராங்களா அப்படிங்கிறத ஒரு எல்லையில் வந்து ஒரு எல்லை பாதுகாப்புக்காகவும் இந்த ஸ்வாம் மிலிட்ரி ரோபோட்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. யூஎஸில் வந்து கப்பற்படை பார்த்திங்கன்னா இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதில் வந்து போட்ஸ், ஒரு ஸ்வாம் போட் வந்து ஆக்டிவேட் ஸ்வாம் போட் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த ஸ்வாம் ரோபோட் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, ஸ்டியர் வந்து அதோட ஸ்டியரிங்கை வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிக்கும், திருப்பிக்கும். எதிரியை வந்து தானாக வந்து தாக்கி அழிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஸ்வாம் போட்டுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அடுத்து சிரியன் சிவில் வாரில் வந்து ரஷ்யனோட ஏர்ஃபோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. அந்த ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ மெயின் ஏர்ஃபோர்ஸே வந்து அவங்க இந்த பயன்படுத்தி அழிச்சிருக்காங்க. இதில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஸ்வாம் ட்ரோன் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது வந்து எப்படின்னா ஒரு விங் ட்ரோன் சொல்கிறாங்க. இந்த ஸ்வாம் விங் ட்ரோன் வந்து ஸோ எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் வந்து இது வந்து ஒரு இடத்துல இருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த ரஷ்யன் ஃபோர்ஸ் வந்து இதை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஸ்வாம் ட்ரோன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து இதில் மைக்ரோ ஏர்வேஸ் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ஷூட்டிங் ஸ்டார் வந்து ஜிஎன்எஸ் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் ஒர்க் ஆகும். இதில் ஜிபிஎஸ் சென்சாரும் ஆக்டிவேட் இருக்கும். அதே நேரத்தில் இந்த ஸ்வாம் ரோபோட் வந்து ஜிபிஎஸ் சென்சார் இல்லாத இடத்துலையுமே வந்து இதை பயன்படுத்த முடியும். இதோட இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஸ்பெஷலைஸ்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டிங். இந்த 3D பிரிண்டிங் அதுவும் வந்து ஸ்வாம் 3D பிரிண்டிங் இது இந்த ஸ்வாம் ரோபோட்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. அடுத்து ட்ரோன் ஸ்வாமிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த ட்ரோன் ஸ்வாமிங் அப்படின்னா இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டார்கெட் சர்ச், ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டார்கெட்டை வந்து சர்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த ட்ரோன் யூஸ் பண்ணி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அதாவது இதுக்காக ட்ரோன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டார்கெட் சர்ச், அப்புறம் டிஸ்பிளே ட்ரோன் பயன்படுத்தப்படுது. அடுத்து டெலிவரி ட்ரோன் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த டிஸ்பிளே ட்ரோன்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிஸ்டிக்காக, அப்புறம் அதே நேரத்தில் அட்வர்டைஸிங் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்பிளே ட்ரோன் வந்து பயன்படுத்தப்படுது. டிஸ்பிளே ட்ரோன் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய லைட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் நைட் டைம் வந்து இந்த ட்ரோன் வந்து ஒரு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, ஒரு அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படுத்தப்படுது. ஒரு பெரிய ஒரு கேதரிங்கில் வந்து இந்த டிஸ்பிளே ட்ரோனை வந்து பயன்படுத்துகிறாங்க அட்வர்டைஸிங்காக. அடுத்து இந்த டெலிவரி ட்ரோன்ஸ் வந்து என்ன, அதோட மேஜர் ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்டினேஷனுக்கு மல்டிபிள் பேக்கேஜை இது சென்ட் பண்ணும். இந்த சிங்கிள் அதாவது ஒரு ட்ரோன் வந்து மல்டிபிள் பேக்கேஜை ஒரு சிங்கிள் டெஸ்டினேஷனுக்கு அனுப்புறதுக்கு இந்த ட்ரோன் சிஸ்டம் பயன்படுத்துகிறாங்க. அதாவது டெலிவரி ட்ரோன்ஸை பயன்படுத்துகிறாங்க. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேலோடெலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பேலோடில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி டிஸ்பிளே ட்ரோன்ஸ், டெலிவரி ட்ரோன்ஸ் இந்த மாதிரிலாம் பயன்படுத்தப்படுது. அதே இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் ஃபோர்ஸஸ் வந்து இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளைட் ஃபார்மேஷன் இருக்கும்ல, அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ளைட் ஃபார்மேஷனில் இதை அதாவது இந்த எனர்ஜி கன்சம்ஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த ட்ராக் ஃபோர்ஸஸை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த ட்ரோன்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த ஸ்வாம் ரோபோட்ஸ். இந்த ஸ்வாம் ரோபோட்ஸில் என்னென்ன இருக்குங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஸ்வாம் ரோபோட் வந்து இதோட மேஜர் பிஹேவியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வாம் பிஹேவியர் அப்படின்னா சோசியல் இன்செக்ட்ஸ் ஆகவும் சோசியல் ஆண்ட்ஸ் ஆகவும் இந்த ரோபோட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அதாவது ஒரு ரோபோட் வந்து இண்டிவிஜுவல் ரோபோட் மட்டும் பர்ஃபார்ம் பண்ணாது. இந்த இண்டிவிஜுவல் ரோபோட் இன்னொரு ரோபோட்டோட சேர்ந்து மிங்கிள் ஆகி ஒரு குரூப்பிங்காக தன்னோட பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதாவது சென்சிங் டேட்டா வந்து ப்ராப்பராக இதனால் கொடுக்க முடியும். அதற்காக இந்த ஸ்வாம் ரோபோட்டை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதே நேரத்தில் ரோபஸ்டாகவும் இந்த ஸ்வாம் ரோபோட்
இருக்குது. இதுதான் அதுக்கான காலம். இது இன்டோர்லேயும் பயன்படுத்த முடியும், அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லையும் பயன்படுத்த முடியும். அது உள்ளே நடக்கிறதுலையும் இது வந்து கண்காணிக்க முடியும், வெளியே நடக்கிறதுலையும் கண்காணிக்க முடியும். டிஃபென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க, நேவியில் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஏர்ஃபோர்ஸ்லேயும் இது வந்து யூஸ் பண்ணப்படுது. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்வாம் ரோபோட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் அப்ளிகேஷன்ஸ் அதர் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டெலிவரிக்காகவும் டிஸ்பிளே ட்ரோன்ஸாகவும் பயன்படுத்தப்படுது. ஒரு டார்கெட் சர்ச்சில் வந்து எல்லா விதத்துலேயுமே இந்த ஸ்வாம் ரோபோட்ஸை வந்து பயன்படுத்த முடியும். ஒரு ஒயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் வழியாக இந்த ஸ்வாம் ரோபோட்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது. இன்றைக்கி நம்ம ஸ்வாம் ரோபோட்டிக்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து வேற ஒரு டாபிக் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சைனிங் ஆஃப் சௌமியா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.